அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நலாகமம், 2 நலாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இந்த புஸ்தகங்கள்லாம் வரலாற்று புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அது வாசிக்கும் போதே வரலாறு சம்பந்தமா அநேக டீட்டெயில் இருக்கும். அதனால இந்த புஸ்தகங்கள் 12 புஸ்தகங்களும் வரலாற்று புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், அடுத்தது எக்லிஷியஸ், என்னது பிரசங்கி, சாங் ஆஃப் சாலோமன், அது என்ன தமிழ்ல என்ன சொல்றது, உன்னத பாட்டு. கரெக்ட், தேங்க்யூ சிஸ்டர். உன்னத பாட்டு, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புத்தகங்களும் என்ன கவிதை நடையில இது இருக்கிறதுனால இது கவிதை புத்தகங்கள் என்று சொல்லப்படும். இதெல்லாம் அப்படியே கவிதை நடையில இருக்கும் எப்பவுமே. சரிங்களா, நீங்க வாசிக்கும் போதே தெரியும். அதனால இந்த 5 புத்தகங்களும் கவிதை புத்தகங்கள். அதற்கு பிறகு இருக்கிற எல்லா புஸ்தகங்களுமே 17 புஸ்தகங்களுமே தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் தான், ஏசியா தொடங்கி மல்கியா வரைக்கும். ஆனா அதை 2ஆ பிரித்திருக்கிறார்கள். ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், இந்த 5 புஸ்தகத்தையும் பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் அல்லது பெரிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள் என்று வகையறுக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா முதல் மல்கியா வரைக்கும், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பானியா, ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த 12 புஸ்தகங்களும் சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சோ 5 இது 12 சேர்ந்தா 17 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்துதல் ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். சோ ஆக மொத்தம் பழைய ஏற்பாட்டில் 17, புதிய ஏற்பாட்டில 1, மொத்தம் வேதாகமத்துல 66 புத்தகங்களிலே 18 புத்தகங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். நமக்கு நல்லா தெரியணும், சரிங்களா? அது மாதிரி புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷ நூல் என்று அழைக்கப்படுகிறது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்று புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இது சுவிசேஷ நூல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுபோல வரலாற்று சபையின் வரலாற்றை சொல்லுகிற ஒரு புஸ்தகமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காணப்படுகிறது. அதுக்கு என்ன பேரு? சபையின் வரலாற்று புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் பவுல் சபைகளுக்கு எழுதின நிருபங்கள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர். சோ இந்த 9 பவுல் சபைகளுக்கு எழுதுகிற நிருபம். அதுபோல பவுல் தனிப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறார். திமோத்தியுக்கு, தீத்துவுக்கு, பிலமோனுக்கு. திமோத்தில நமக்கு 2 நிருபங்கள் இருக்கின்றன. ஆக மொத்தம் 4 நிருபங்களும் பவுல் தனிநபர்களுக்கு எழுதின நிருபங்கள். அதுபோல மற்றவர்கள் எழுதின நிருபங்கள், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தல், இதெல்லாம் அந்த கேட்டகரியில வரும். மற்றவர்கள் எழுதின நிருபம். ஈவன் வெளிப்படுத்தல் விசேஷம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல அது ஒரு நிருபம் தான், ஒரு லெட்டர் தான். யோவான் ஒரு சபைகளுக்கு எழுதுகிற ஒரு லெட்டர், ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆனா அது தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் அது அடங்கும். சோ இந்த 66 புஸ்தகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், 18 புத்தகங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். அதில் 17 பழைய ஏற்பாட்டுல இருக்குது, 1 புதிய ஏற்பாட்டுல. நம்ம ஏற்கனவே நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் தியானித்து இருக்கிறோம். அந்த 17ல 5 பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகம், 12 சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம். 5 எது? ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் கிறிஸ்து பிறப்பதற்கு 605ஆம் ஆண்டு தொடங்கி கிறிஸ்து பிறப்பதற்கு 530 வரைக்கும், அதாவது
75 ஆண்டுகள் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 75 ஆண்டுகள் வரை இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. 600 கிறிஸ்து பிறப்பதற்கு 605 தொடக்கம் 530 வரைக்கும் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இதை எழுதினவர் நமக்கு நல்லா தெரியும், தானியேல் தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். இதுல மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்கின்றன. சரிங்களா? இந்த 12 அதிகாரத்துல தானியேல் முதல் 6 அதிகாரங்களை எப்படி எழுதுறாருன்னா, ஒரு தேர்ட் பர்சன் எழுதுற மாதிரி எழுதுறாரு. யாரோ ஒருத்தர் எழுதுற மாதிரி எழுதுறாரு. தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. அதை தன்னை குறிப்பிடும் போது கூட தானியேல் அப்படின்றதான் குறிப்பிடுறாரு. முதல் 6 அதிகாரம் அப்படிதான் எழுதுறாரு. அந்த மொத்த ஸ்டோரியும் அவர் எழுதும் போது தேர்ட் பர்சனா தான் அவர் எழுதுறாரு. ஆனால் 7ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் நேரடியாக தன்னை குறிப்பிடுறார். நான் தான் தானியேல் ஆகிய நான் அப்படின்னு குறிப்பிடுறார். சோ தேர்ட் பர்சனா எழுதிட்டு இருந்தவர் 7ஆம் அதிகாரத்துல இருந்து தன்னை நேரடியாக நான் தான் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய ஆசிரியர் அப்படின்ற அடிப்படையில தன்னை அறிமுகப்படுத்திட்டே எழுதுறாரு. சோ முதல் 6 அதிகாரம் அப்படி எழுதப்படல. தானியேல் யாரோ ஒருத்தர் மாதிரி இவர் எழுதுறாரு. சரிங்களா? அது தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. 3ஆம் நபராக இருந்து அவர் அதை எழுதுகிறார். அப்போ 7 தொடக்கம் 12 வரைக்கும் தன்னை நேரடியாக குறிப்பிட்டு அவர் எழுதுகிறார். சரிங்களா? சரி, இந்த தானியேல் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப மெனக்கட விரும்பல, சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் நேரடியாகவே ஆண்டவராகிய கர்த்தர் 3 பேர்களை சாட்சியாக குறிப்பிடுகிறார். தேவனே சாட்சி கொடுக்கிறார் 3 பேரை குறிச்சு. நோவா, தானியேல், யோபு 3 பேரை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா மோசேவை குறித்து, சாமுவேலை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவருக்கு ரொம்ப ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற பிள்ளைகள் அவங்கலாம். அப்போ நோவா, தானியேல், யோபு, மோசே, சாமுவேல் இந்த 5 பேரும் தேவனால சாட்சி பெற்றவர்கள். ஆமென். சரி, ஒரு இது நான் வாசிப்போம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும். சிஸ்டர் ஒரு நிமிஷம் நீங்க வாசிக்க போறேன்னு சொல்றேன். நான் ஹோல்டு போட்டு தான் உங்களை கேட்டேன், டக்கு நீங்க வாசிட்டு. நல்ல விஷயம். இப்ப நான் ரெடின்னு சொல்லும் போது வாசிங்க. ஏன்னா ரெக்கார்டிங் நான் ஹோல்டு போட்டுட்டு தான் பண்ணேன். ரெடி, வாசிங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 20ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் கோபப்படுற விஷயத்த சொல்றாரு. நோவாவே இருந்தாலும் பரவாயில்ல, தானியேலா இருந்தாலும் ஓகே, யோபு இந்த 3 பேர் இருந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன். இப்படிப்பட்ட நபர்கள் அங்கே இருந்தால் கூட அவர்களை நான் அவங்கள விட்டுடுவேன், ஆனா அவங்க பிள்ளைகளை நான் தண்டிக்காமல் விட மாட்டேன்ற ஒரு கோபத்துல ஒரு காரியம் சொல்றாரு. அப்படின்னா அவருடைய பார்வைக்கு இவங்க எல்லாம் ரொம்ப நீதிமான்கள். சரிங்களா? அதே போல எரேமியா 15ஆம் அதிகாரத்திலையும் இது மாதிரி மோசேவை குறிச்சும் சாமுவேலை குறிச்சும் சொல்ற. மோசே, சாமுவேல் அங்க இருந்தா கூட அவங்க ஜெபிச்சா கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற அடிப்படையில் அங்க சொல்லுவார். சோ தேவன் சாட்சிடுகிற 5 பேர்ல நோவா, தானியேல், யோபு, மோசே, சாமுவேல் இந்த 5 பேரும் தேவன் சாட்சிடுகிறவர்கள். அதுல தானியேல் ஒருவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இந்த தானியேல் தீர்க்கதரிசியினுடைய ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிடுகிறார். வாசிக்கும் மத்தேயு 24:15. மேலும் குறித்து
ஒரே விஷயம் நான் சொல்லும் போது வாசிங்க, ஓகேன்னும் போது வாசிங்க. ஓகே ஓகே. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ஆமென். நீங்கள் ஓகே, பாழாக்குகிற அருவருப்பை குறித்து அங்கே தானியேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் குறிப்பிட்டிருக்கிறார். அதை இயேசு குறிப்பிடுகிறார். அதாவது அது அந்தி கிறிஸ்து தேவாலயத்திலே நுழைந்து தான் தேவன் என்று சொல்லுகிற ஒரு காரியம். அதை இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அப்ப இது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு பாருங்க. வரப்போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய முக்கியமான அம்சம் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை இயேசுவே ரெஃபர் பண்றாரு. பாருங்க, தானியேல் சொல்லி இருக்கிறான், அவன் சொன்ன மாதிரியே நீங்க தேவாலயத்துல ஒரு பரிசுத்த குலைச்சல் நடக்கும். அது நடக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சுப்பீங்க அந்தி கிறிஸ்து வந்துட்டான் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகம் வரப்போகிறதான ஆண்டவர் நம்மளுடைய ரகசிய வருகைக்கு பிறகு இந்த உபத்திரவ காலம், அதி உபத்திரவ காலங்களிலே அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துல எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்ன்றதுக்கு தானியேலே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷமும் கிட்டத்தட்ட ரெண்டும் நெருங்கின ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். தானியேல், எசேக்கியேல், வெளிப்படுத்தது மூணு ஒன்றுக்கொன்று நேரடி தொடர்புள்ள தீர்க்கதரிசனம். நீங்க லிங்க் கனெக்ட் பண்ணீங்கன்னா அநேக வெளிப்பாடுகள் கடைசி நாட்கள் எப்படி நடக்கும்ன்றத ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது. சரிங்களா? அதுவும் இல்லாம இந்த 12 அதிகாரங்களும் எழுத தானியேலுக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது அப்படின்னா 75 ஆண்டுகள் அவர் எழுதியிருக்கார். 605 தொடக்கம் 530 வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். அதனால அது ரொம்ப டைம் எடுத்து பல ராஜாக்களை அவர் அவரு கீழே இருந்து ஒர்க் பண்றாரு. அவர் யாரு? தானியேல். அந்த காரியத்தெல்லாம் ரொம்ப அந்த நேரங்கள்ல தேவன் கொடுத்த வெளிப்பாடு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பது முழுக்க முழுக்க ஆண்டவர் அங்கே இவரை கொண்டு செய்த காரியங்கள், ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை தான் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு தானியேல். சரிங்களா? அதை குறித்து நாங்க பார்ப்போம். இந்த 12 அதிகாரத்துல இந்த 2 மொழியை ஒரு தானியேல் பயன்படுத்தி இருக்கிறார். எபிரேய மொழியையும் அராமிய மொழியை, அராமிக் அப்படின்னு சொல்ற அந்த மொழியையும் ஆண்டவர் தானியேல் பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் அவர் எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்கிறாருன்னா எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறார் தானியேல். சரிங்களா? 1ஆம் அதிகாரம் தொடக்கம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. அப்போ 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரைக்கும் இவர் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காருன்னா அராமிக் மொழியில அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு 8ஆம் அதிகாரத்துல இருந்து 12 முடிய அவர் மறுபடியுமாக எபிரேய மொழியில அவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? இந்த நடுவுல என்ன பண்ணிட்டாரு? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரைக்கும் முழுக்க முழுக்க அராமிக்ல எழுதியிருக்கிறார். மற்றபடி அவர் எல்லாம் எபிரேய மொழியில் தான் அவர் எழுதி. எபிரேய மொழியும் அராமிக்கும் கிட்டத்தட்ட வட்டார சொல் ஒரே மாதிரி தான். வட்டார சொற்களும் வட்டார பழக்கங்களும் வேற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மெட்ராஸ் தமிழும், மதுரை தமிழும், கோயம்புத்தூர் தமிழும், தூத்துக்குடி தமிழும், இலங்கை தமிழும் எப்படி இருக்கு, மலேசியா தமிழ் எப்படி இருக்கு, அப்படி வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அராமிக்கும் ஈப்ரும் அப்படிப்பட்டவைகள் தான். ஒரே இதுல இருக்கிற பிரிவில் இருக்கிற வெவ்வேறு அசன்ட் இருக்கிற லாங்குவேஜ்கள். அப்ப அதுல இவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அப்போ தானியேல் கிறிஸ்து பிறப்பதற்கு 605 தொடக்கம் 530 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ தானியேல் புஸ்தகம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த தானியேல் புஸ்தகம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா யூதா பாபிலோனிய சிறையிருப்பின் பொழுதுதான் இவர் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். சரிங்களா? யூதா எப்படி பாபிலோனுக்கு அடிமையா போச்சு, எந்த விதத்தில் போச்சுன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ஈஸியா நமக்கு புரியும். சரிங்களா? இந்த காலகட்டத்துல, இந்த தானியேல் புஸ்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்துல எந்த ராஜாங்கம் மிகவும் வலிமையாக இருந்ததுன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யம் மிக மிக வலிமையாக இருந்தது. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவர்கள் யாருன்னா நேபுகாத் நேச்சாருடைய தகப்பனார் நெபோபொலேசர்
அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். யாரு? நெபுகாத்நேச்சாருடைய தகப்பனார் நெபோபோலேசர். அவருதான் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவர். அவர் எப்போ தோற்றுவிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 622 அதை தோற்றுவிக்கிறார். அதுல ரொம்ப பெரிய சாம்ராஜ்யமாக அந்த சாம்ராஜ்யம் உருவெடுக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 626 சரிங்களா? அப்பத்துல இருந்தே இந்த பாபிலோன சாம்ராஜ்யம் பெரிய விஸ்தாரமாகுது. அதுக்கு முன்னாடி இருந்த சாம்ராஜ்யம் அசீரிய சாம்ராஜ்யம். அசீரிய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வரைக்கும் பெரிய சாம்ராஜ்யம்ன்றது வல்லரசு. இப்ப பாருங்க, இப்ப நம்மளுடைய காலகட்டத்துல வல்லரசு எதுன்னு சொல்லுவோம்? அமெரிக்கா வல்லரசுன்னு சொல்லுவோம். இப்ப அதுக்கு அடுத்த பவர்ல சைனா வருது, அது அடுத்த நாடுகள் இருக்குது சரிங்களா? இப்போ நீங்க பெரிய வல்லரசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அமெரிக்காவை சொல்லலாம், சைனாவை சொல்லலாம், 3வது ஜப்பானு, 4வது ஜெர்மனி, இப்ப 5வது இந்தியா, 6வது யூகே. அந்த லிஸ்ட்ல போகுது. பெரிய ஒரு வல்லரசுகளாக மாறிட்டு வருது. அப்போ இந்த காலகட்டத்துல தானியல் புஸ்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்துல எந்த நாடு வல்லரசாக இருக்கிறதுனா பாபிலோன் வல்லரசாக இருக்குது. பாபிலோன்றது வேற ஒண்ணும் இல்ல, இன்றைய காலகட்டத்திலே ஈராக் தான் பாபிலோனிய நாடு. அந்த ஈராக் நாடு என்று அழைக்கப்படும் அந்த நாட்டுல பாபிலோன் என்று அழைக்கப்பட்டிருந்தது. அப்போ பாபிலோனுக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் வல்லரசு இருந்ததுன்னா அசீரியர்கள் இருந்தார்கள். அசீரியர்கள் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அவர்கள் பெரிய வல்லரசாக இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்தி விட்டு இந்த யாரு நெபுகாத்நேச்சருடைய தகப்பனார் இந்த முழு ஒரு வல்லரசாக இதை மாற்றுகிறார், பாபிலோனை மாற்றுகிறார். சரிங்களா? சரி, அது வரைக்கும் அவங்களுக்கு யூதாவுக்கு பிரச்சனை இல்லை. எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு படத்தை ஒண்ணு காட்டுறேன், நீங்க பாருங்க. கர்த்தர் தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்க அவர் விரும்புகிறார். யாரை தெரிந்து கொள்கிறார்? ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாம் அங்க மெசொப்பொத்தேமியா ஊர் என்ற இடத்திலிருந்து அவரை அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். சரிங்களா? அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறகு 12 புத்திரர்கள். அவங்க எங்க போய் செட்டில் ஆகுறாங்க? யோசேப்பின் நிமித்தம். யோசேப்பு எகிப்தில் செட்டில் ஆனதுனால யாக்கோபும் 12 புத்திரர்களும் எங்க செட்டில் ஆயிடுகிறார்கள்? எகிப்தில் அவர்கள் போயிட்டு தங்கி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 430 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவர் மோசேவை கொண்டு அங்கே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக 430 ஆண்டுகளுக்கு பிறகு வனாந்தரத்திலே வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஒரு 6 மாசத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த பயணத்தை ஒரு 2 மாசம், 1 மாசம் 2 மாசம் கூட காணும். ஆனால் 40 ஆண்டுகள் அவர்கள் என்ன பண்ணாங்க? அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் வனாந்தரத்திலே ஆண்டவர் என்ன பண்றார்? 40 ஆண்டுகள் அவர்களை வழி நடத்துறார். அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார். அப்போ அங்க கீழ்ப்படியாமல் போன ஜனங்கள் சாகர வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்கார். யாரெல்லாம் கீழ்ப்படியாம போனாங்களோ அத்தனை பேர்களும் மரித்து போகிறார்கள். அந்த மரிச்சு போன பிறகுதான் என்ன பண்றார் ஆண்டவர்? அவர்களை கானான் தேசத்துக்குள்ளேயே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளேயே கொண்டு வர்றாரு. ஈவன் மோசே கூட மரிச்சிடுறார். அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் காலம் தொடங்குகிறது. நியாயாதிபதிகள் காலம் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் வருகிறது. சரிங்களா? அந்த 430 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க என்ன கேட்கிறாங்க? கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தான். அப்போ சாமுவேல் கிட்ட ஆண்டவருக்கு அவங்க ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க? எல்லா நாடுலயும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சாமுவேல் ரொம்ப வேதனைப்படுறான். அப்ப ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல நீ கவலைப்படாத, ஜனங்கள் என்னைத்தான் புறம்பே தள்ளிட்டாங்க, அதனால நீ கவலைப்படாத, அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அவர்களுக்காக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் தான் அங்கே சாமுவேல், சவுல். சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ள முதல்ல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக, தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு முதல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்துகிறார். சவுல் 40 ஆண்டுகள் அங்கே ராஜாவாக இருக்கிறான். சவுல் கீழ்ப்படியாமல் போனதுனால அவனை தள்ளிட்டு ஆண்டவர் யார ராஜாவை ஏற்படுத்துகிறார்? தாவீதை ஏற்படுத்துகிறார். அவனும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ராஜாவா இருக்கான். தாவீதுக்கு பிறகு ஆண்டவர் சாலமோனை தெரிந்து கொள்கிறார். சாலமோன் 40 ஆண்டுகள் அங்கே ராஜாவா இருக்கிறார் அவரும். ஆனால் அவன் என்ன பண்றான்? கர்த்தருக்கென்று தேவாலயத்தை கட்டினது சாலமோன் தான்.
ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 931 ஆண்டு அந்த தேசம், இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல்னு ஒரு தேசமாகவும் 2 கோத்திரத்துக்கு யூதா என்ற ஒரு ராஜாங்கமும் பிரிக்கப்படுகிறது. நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா உங்களுக்கு? பிளீஸ் பாருங்க. நீல கலர்ல இருக்கிறது இஸ்ரவேல் ராஜாங்கம், கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூத ராஜாங்கம். தெரியுதா பாருங்க உங்களுக்கு? ஓகேங்களா? இப்போ இந்த இஸ்ரவேல், அந்த நீல கலர்ல இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தை 10 கோத்திரம், சரிங்களா? கீழே இருக்கிறது யூதா ராஜாங்கம். அது வந்து இஸ்ரவேல் ராஜாங்கம் வந்து வடக்கு ராஜாங்கம்னு கூட நீங்க வேதத்துல வடக்கு ராஜாங்கம் ஏன்னா இது வடக்கு பக்கமா இருக்குது இஸ்ரவேல் ராஜாங்கம். வடக்கு ராஜாங்கம்னு படிக்கும் பொழுதோ இல்ல இஸ்ரவேல் ராஜாங்கம் படிக்கும் போது இந்த பகுதியில தான் குறிக்கிறது. யூதா ராஜாங்கம் வந்து என்ன சொல்லப்படுகிறது? தெற்கு ராஜாங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது, சரிங்களா? ஏன்னா தெற்கு திசையில இருக்கிறதுனால தெற்கு ராஜாங்கம் அல்லது யூத ராஜாங்கம். இது 2 கோத்திரம். எந்த 2 கோத்திரம்? யூதாவும் பெஞ்சமின் கோத்திரம் ரெண்டும் சேர்ந்து அங்கே ஆட்சி செய்கிறது. இதை சுற்றில என்னென்ன தேசங்கள் இருக்கு பாருங்க. நீல கலர், சிவப்பு கலர்ல இருக்குது பெலிஸ்தியர் தேசம், கீழே மஞ்சள் கலர் இருக்கிறது ஏதோம் தேசம். ஏதோம் யாரு? ஏதோம் வந்து ஏசாவுனுடைய சந்ததி. சேயீர் மலை அப்படின்றது, சேயீர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறதா. நீங்க வேதத்துல எங்கெல்லாம் சேயீர் மலைன்னு வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஏதோமியருக்கு கொடுக்கப்பட்டது, ஏசாவின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது, ஏதோமியர்களுக்கு இதெல்லாம் வந்து ஏசாவின் சந்ததி. மஞ்சள் கலர்ல அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்க யூதாவுக்கு பக்கத்துல பாருங்க, பர்பிள் கலர்ல வந்து மோவாபிய தேசம். மேல பாத்தீங்கன்னா அம்மோன் தேசம். இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும் யார்? லோத்துனுடைய பிள்ளைகள். நம்ம பாக்குறோம் அங்கே லோத்துனுடைய மகள்கள் தவறான முறையிலே தங்களுடைய தகப்பனருக்கு அந்த மதுவை ஊற்றி கொடுத்து, அந்த சோதோம் குமார் அழிஞ்ச பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்க? உலகத்துல இனி ஆம்பளைங்களே கிடையாது, இனி சந்ததி வரணும்னா நம்ம தகப்பன் மட்டும்தான் இருக்கிறாருன்னு வந்து தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க? 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அந்த சந்ததி தான் இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும். ஆனா அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த தேசத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவன் லோத்து வந்து ஆபிரகாமோ கூட அந்த விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்தபடினால இந்த தேசத்தை வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல ஏசாவு வந்து ஆபிரகாம் சந்ததி தான், ஆனாலும் அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் யாருன்னா யாக்கோபின் பிள்ளைகள் ஆகிய இஸ்ரவேல் சந்ததி தான். அங்க நீங்க மேல பாத்தீங்கன்னா 6ஆம் தேசம் இருக்கு. 6ஆம் தேசம்ன்றது இவர்கள் வந்து சீரியர்கள். இப்ப இருக்கிற சிரியா தேசம் இருக்கு இல்லைங்களா, அந்த தேசம் தான் அது. ஆக்சுவலி இந்த 6ஆம் மக்கள் தான் உண்மையான சீரியர்கள். இப்ப இருக்கிற சிரிய தேச மக்கள் வந்து அரேபியர்களோட கலந்துட்டாங்க. அப்போ இவர்கள் இந்த 6ஆம் தேசம், இவர்களுக்கு தலைநகரம் வந்து தமஸ்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது போல இந்த சிவப்பு கடல்ல பாத்தீங்கன்னா பெலிஸ்தீர்கள் தேசம். இது அவர்கள் இந்த கானான் தேசத்துக்கு வரும்போது இந்த பெலிஸ்தீர்கள் இருந்தாங்க. அப்ப இவர்கள் பூர்வ குடிகள். அந்த அவங்களுக்குன்னு ஆண்டவர் அந்த ஒரு பகுதியை கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன் அதை வந்து ஆண்டவர் முழுமையா வந்து அவங்களை துரத்தாம இவங்களை வச்சிருந்தாருன்னா இவர்கள் யுத்தத்துக்கு வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே சில ஜாதி ஜனங்களை அந்த தேசத்துல வைக்கிறார். அடிக்கடி சண்டைன்னு வந்து வந்தாதான் இவர்கள் போர்களுக்கு வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சில குடிகளை, சில ஜாதி ஜனங்களை அந்த தேசத்துல இருந்து துரத்தாமல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, இப்போ விஷயம் என்னன்னா ஆண்டவர் இந்த தேசத்தை 2ஆ பிரிக்கிறார். சாலமோனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக சாலமோன் அந்நிய தேச பெண்களை திருமணம் செய்ததனால என்ன பண்றாரு? அவனுடைய மகனுடைய ரெகோபெயாமுடைய காலத்துல, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 931 ஆண்டு இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரேல் தேசமாகவும் 2 கோத்திரம் அடங்கிய யூதாவாகவும் அங்கே காணப்படுகிறது. சரிங்களா? இப்ப இது 2ம் தனித்தனியா ராஜாக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னொரு இது காட்டுறேன் உங்களுக்கு, அப்ப உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ராஜாக்கள். இப்ப ரெகோபியாம் நீங்க முதல் பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் யூதா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல். யூத தேசத்துடைய ராஜாக்களுடைய வரிசை அப்படியே கொடுக்கப்பட்டது. ரெகோபெயாம்ல இருந்து அப்படியே தொடர்ந்து ஒரு 20 ராஜாக்கள் வருவாங்க. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துடைய 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரேல் ராஜாக்கள் யெரொபெயாம் தொடங்கி அப்படியே வந்து ஒசேயா வரைக்கும் வருது. அவங்களும் கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் வர்றாங்க. சரிங்களா? ஆனா நீங்க இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர்லாம் என்ன மோசமான ராஜாக்கள்.
இங்க ரைட்ல பாத்தீங்கன்னா யூதால அட்லீஸ்ட் நடுவுலயாவது ஒரு நல்ல ராஜாக்கள் வரான், கர்த்தரை பிரியப்படுத்துகிற கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்கள் 1-2 வராங்க. ஆசா வரான், யெகோபாத் வரான், யோசியா வரான், அப்ப நிறைய அசரியா வரான், யோதாம் வரான், யாரு எசேக்கியேல், இப்படிப்பட்டவங்க எல்லாம் வர்றாங்க. கர்த்தருக்கு பிரியமானவங்க 1-2 பேர் வர்றாங்க. ஆனா இங்க நீங்க இஸ்ரேல் 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அநேக எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பொல்லாத ராஜாக்களாக தான் இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரவேல் தேசம் கிட்டத்தட்ட இந்த 20 ராஜாக்களுமே என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு அருவருப்பான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பொல்லாப்பை தேடுகிறார்கள். சரிங்களா? இந்த தேசங்கள் எப்ப பிரிக்கப்பட்டது? கிறிஸ்து பிறப்பிற்கு 931 இந்த தேசம் பிரிக்கப்பட்டது. இதுக்கு பிறகு இந்த 20 ராஜாக்கள் கிட்டத்தட்ட 210 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் பொறுமையா காத்திருக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 210 வருஷம் பொறுமையா காத்திருக்கிறாரு. இவங்க யாருமே ஒழுங்கா இல்ல, தேசம் பாழா போகுது, தேசம் விக்கிரக ஆராதனையில போகுது, கர்த்தரை மறந்து போறாங்க. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர், இந்த 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரவேல் தேசத்தை அசீரியர்களுடைய கைகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். சரிங்களா? அது எப்ப நடக்குதுன்னா, கிறிஸ்து பிறப்பிற்கு 740 தொடக்கம் 722 வரைக்கும், கடைசியா கிறிஸ்து பிறப்பிற்கு 722ஆம் ஆண்டு கம்ப்ளீட்டா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரேல் தேசம் அசீரியர்களுக்கு அடிமையாக போய்விடுகிறார்கள். அங்கே இருந்த 10 கோத்திரத்தில் இருந்த ஜனங்களும் அசிரியாவுக்கு அடிமைகளாக போய்விடுகிறார்கள். விளங்குதுங்களா? இப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். இது எப்ப நடக்குது? கிறிஸ்து பிறப்பிற்கு 722 கிறிஸ்து பிறப்பிற்கு 722ஆம் ஆண்டு 10 கோத்திரமும் அடங்கிய இஸ்ரவேல் தேசம் முழுமையாக அசிரியாவுக்கு அடிமையாகி போய்விடுகிறார்கள். அந்த நேரத்துல இந்த 722 அசிரியருடைய வல்லரசு, அசிரியா ராஜாங்கம் தான் வல்லரசா இருக்குது. சோ அவர்களுடைய கைகளுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தேசத்தை பிடித்து இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் எங்க கொண்டு போயிடுறாங்க, 10 கோத்திரத்து ஜனங்களையும் அசிரியாவுக்கு அடிமைகளாக கொண்டு சென்று விடுகிறார்கள். அவங்க ஓகேவா? இது மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த 10 கோத்திரமும் அடிமையா போகும்போது அசிரியர்கள் எப்படிப்பட்ட ராஜாங்கத்தில் இருந்தாங்கன்ற ஒரு போட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன். பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வல்லரசு எப்படிப்பட்ட ஒரு வல்லரசாக இருந்தாங்க. இத பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா அசீரியர்கள், அந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது முழுக்க முழுக்க என்னன்னா அசீரியர்களுடைய சாம்ராஜ்யம், பெரிய அளவுல இருக்கிறாங்க அவங்க. சரிங்களா? இத நம்ம இப்ப இருக்கிற படத்தோட, நம்ம இப்போ இருக்கிற தேசத்தோட பார்த்தா உங்களுக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். எந்த படம்? எகிப்து, சவுதி அரேபியா, ஏமன், ஓமன், யுனைடெட் அரபு, பஹ்ரைன், குவைத், ஈராக், சிரியா, ஜோர்தான், ஈரான், துருக்கி, இதெல்லாம் தான் முக்கியமான நாடுகள். இப்ப இந்த நாடுகள்லாம் அந்த நாட்கள்ல இத யாரு பிடிக்கிறாங்களோ, எகிப்த, இஸ்ரவேல, ஈரான், ஈராக், சிரியாவை, சவுதி அரேபியா, இந்த துருக்கிய, இந்த நாடுகளை பிடிக்கிறவங்க தான் அந்த நாட்டுல வல்லரசா இருந்தாங்க. சோ முதல்ல வல்லரசா இருந்த நாடு எதுன்னா எகிப்து தான். ஆதி காலத்திலே, ஆபிரகாமுடைய காலத்திலே வல்லரசா இருக்கு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அசிரியர்கள் சிரியா தேசத்துல இருந்து வந்தவங்க தான் அசிரியர். அப்ப அவர்கள் தான் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய வல்லரசாக மாறுகிறார். சிரியாவில இருந்து வந்த அந்த தேசம் பெரிய வல்லரசா மாறுது. அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வல்லரசா இருக்கிறாங்க. சிரியர்களுக்கு பிறகு ஈராக்ல இருந்து வந்த யாரு, நெபுகாத்நேச்சார், பாபிலோன்கள், அவங்க கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வல்லரசாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த 87 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான்ல இருந்து வருது ஒரு பெரிய வல்லரசு வருது. அதுதான் எது? பெர்ஷிய, மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 210 வருஷம் வல்லரசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறகு கிரேக்கம் வருது. கிரேக்கம் கிட்டத்தட்ட 163 ஆண்டுகள் வல்லரசா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரோமர்கள் வர்றாங்க. ரோமர்கள் தான் ரொம்ப அதிகமான வருஷம், கிட்டத்தட்ட 650 ஆண்டுகள் வல்லரசா இருக்காங்க. இந்த வல்லரசுல புரிஞ்சுக்கங்க. சோ இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரம் அடிமையா போகும்போது யாருடைய வல்லரசு? சிரியர்களுடைய வல்லரசு. அது நம்ம வேதத்துல எங்க பார்க்கலாம்? 2 வசனத்துல நாங்க பார்க்கலாம். வாசிங்க.
முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க எப்போ அடிமையா போனாங்க? 740 முதல்ல அடிமையா போறாங்க 10 கோத்திரம். அதை நான் சொல்றேன், வாசிங்க. ஓகே. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 25-26. அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி தூரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்காத்பின் நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். பாருங்க, என்ன நடக்குது? முதல் ராஜா யாரு? அந்த பூல் அப்படின்ற முதல் ராஜா. இரண்டாவது ராஜா வந்து தில்காத்பில் நேசர். இந்த 2 அசீரிய ராஜாக்கள் என்ன பண்றாங்க? கிறிஸ்து பிறப்பருக்கு 740 முதல் முறையாகவும் 722 2வது முறையாகவும், 2வது முறையில கம்ப்ளீட்டா வந்து தேசத்தை பிடிச்சிடுறாங்க. பாடப்படுவது இந்த ப்ளூல இருக்கிற, இந்த நீளத்துல இருக்கிற அந்த இஸ்ரவேல் 10 கோத்திரத்தை கம்ப்ளீட்டா அசீரியர்கள் பிடிச்சிடுறாங்க. யூதா மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சரிங்களா? ஆண்டவர் அது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. சோ இப்ப இன்னொரு வசனமும் வாசிப்போம். வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும். அந்த நேரத்துல ஒசேயாவின் 9ஆம் வருஷத்திலே எசேக்கியாவின் 6ஆம் வருஷம் அசீரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சரியாக கொண்டு போய் அவர்களை கோசோன் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். கம்ப்ளீட்டா அது முடிஞ்சு போகுது. அப்போ வந்து யூதாவுல யார் ஆட்சி செய்கிறது அப்படின்னா எசேக்கியேல் ஆட்சி செய்யறார். எசேக்கியேலுடைய 6ஆம் வருஷம். சரிங்களா? அப்போ வந்து அசீரியர்கள் ரொம்ப பலமா இருக்கிறாங்க. அந்த தேசத்தையே பிடிச்சிட்டாங்க, இஸ்ரேல் தேசத்தையே பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், அங்கே வந்து செனகரிப்பு ராஜா அவருடைய காலத்துல வந்து அங்கே பட்டணம் வந்து முற்றுகை போடப்படுது. அந்த 1,85,000 பேர் கொல்றாங்க பாருங்க. அந்த டைம்ல தான் அதெல்லாம் நடக்குது. ஒரு தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு? யூதாவை காப்பாத்துறாரு. யாரு நிமித்தம்? எசேக்கியாவின் நிமித்தம் அந்த தேசத்தை காப்பாத்துறாரு. ஆனா அதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள்லாம் ஒழுங்கு இல்லை. சோ இஸ்ரவேல் தேசம் 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரவேல் தேசம் கிறிஸ்து பிறப்பருக்கு 722ஆம் ஆண்டு முழுமையாக அசீரியர்களுடைய கட்டுப்பாட்டில் போய் அந்த 10 கோத்திரத்தையும் கொண்டு போய் அசீரியால பல இடங்கள்ல அடிமையாக வைத்து விடுகிறார்கள். இந்த பாயிண்ட் நம்ம புரியணும். இதற்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு பிறகு? கிட்டத்தட்ட 117 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்ப 605ல இப்ப யாருடைய வல்லரசு? பாபிலோன் வல்லரசு. யாரு ராஜா? நெபுகாத்நேச்சர். அப்பதான் அவங்க அப்பாவுக்கு பிறகு அவர் முதல்ல ராஜாவாயிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க. இப்பதான் நம்ம வந்து தானியேலுக்கு போறோம். இப்ப இந்த கதை சம்பவம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்றது நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாபிலோன் ராஜாவான நெபுகாத்நேச்சார் ராஜாவான முதல் வருஷம். சரிங்களா? அவர் யார் மேல படையெடுக்கிறார்? யூதாவினை 2 கோத்திரம் அடங்கிய யூதாவின் மேல படையெடுக்கிறார். அதை நாங்க வாசிப்போம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1-5 தொடக்கம். பக்கம் 502. பழைய ஏற்பாடு 502. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1-5 வசனம் உள்ள வரைக்கும் வசன வாசம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வர விட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவர்களை யூதாவை அழைக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு? யூதாவுல என்ன மனாசே பாருங்க, மனாசே என்ன பண்றான்னா ஏசாயா தீர்க்கதரிசியை கொன்றதே வந்து மனாசே தான். எப்படி வெட்டி கொன்றான்னா ரம்பத்தை எடுத்து மண்டையில நேர் மண்டையில இருந்து அப்படியே நேர் கோட்ல வெட்டுறான். அவன் அறுத்துறான்.
இப்ப என்ன நடக்குது? மனாசே, அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனாசே ஏசியா தீர்க்கதரிசியை கொலை செய்யறான். இப்படி ரம்பத்துல நேர்கோட்ல தலையில இருந்து அப்படியே உடம்ப 2ஆ கட் பண்றான். நேர்கோட்ல கட் பண்றான், குறுக்கால கூட கட் பண்றான், நேர்கோட கட். அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் கோபப்படுறார். மறுபடியும் யூதா என்ன ஆகுது? இஸ்ரவேலை போலவே யூதாவும் பாவம் செய்தபடினால ஆண்டவர் என்ன பண்றாரு? நேபுகாத்நேச்சரை அனுப்புறாரு. அப்பதான் நேபுகாத்நேச்சர் முதல்ல ராஜாவாயி இருக்கிறான். அவங்க அப்பா மரணத்துக்கு பிறகு அவன் ராஜாவா இருக்கான். அவங்கதான் அப்ப அந்த நேரத்துல பாபிலோன்ல, அதாவது அந்த உலகத்துக்கே ஒரு பெரிய வல்லரசாக இருக்கிறாங்க. நேரா என்ன பண்றான்? யூதாவை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு என்ன பண்றான்? அந்த யோயாக்கீம் ராஜாவா இருக்கிறான் அந்த டைம்ல. யோயாக்கீம் பிடிக்கிறான். உடனே யோயாக்கீம் என்ன பண்றான்? தனக்கு நீங்க எவ்வளவு வரி வட்டி சொன்னாலும் நான் கட்டுறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவனை விட்டுட்டு அவங்க நிறைய செல்வத்தை எடுத்துட்டு போயிடுறான். நிறைய தங்கத்தையும் பொன்னையும் வெள்ளியும் எடுத்துட்டு அடிமையிலையும் கூட கூட்டிட்டு போயிடறான். எப்போ? கிறிஸ்து பிறப்பிற்கு 605ஆம் ஆண்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் படையெடுப்பு. அந்த படையெடுப்புல அடிமைகளாக போனவங்க தான் யாரு? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்படிப்பட்டவர்கள்லாம் அப்பதான் முதல்ல அடிமையாக போறாங்க. ஃபர்ஸ்ட் அடிமைத்தனம் இதுதான். 605ல தொடங்குது. இது முதல் முறையா அவன் கொள்ளையடிச்சிட்டு சில பேர் அடிமையா கொண்டு போறான். அப்படி முதல் பேட்ச்ல யூதாவிலிருந்து வந்த அடிமைகள், முதல் பேட்ச்ல வந்தவர்கள் தான் இந்த தானியலும், ஷாத்ராக்கும், மேஷாக்கும், ஆபேத்நேகோ. இதையே நீங்க அப்படியே வாசிங்க சிஸ்டர். தானியல் 1ஆம் அதிகாரத்துல 1-7 வரைக்கும் வாசிங்க. தானியல் 1ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிங்க. இப்ப நம்ம 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிச்ச அதே கான்செப்ட் தான் இப்ப தானியல் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்க போறோம். வாசிங்க யாராவது. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு அதை முற்றுகை போட்டார். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனியார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தியரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஷணத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கு அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். ஆமென். அவர்களில் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷசார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். அப்ப தானியேலுக்கும் பெயர் மாற்றப்படுகிறது. பெல் தெஷாத்சார் அப்படின்னு அவங்க பேர் மாத்துறாங்க. மற்ற மூவர்களுக்கும் என்ன பேரு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்ற பேரை மாத்துறாங்க. இப்ப இவர்கள் எல்லாம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னுடைய முதல் வருஷத்துல, ராஜாவான முதல் வருஷத்துல யூதா மேல போயிட்டு படையெடுத்து அங்கே சில பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு சில ஜனங்களையும் சரியாக பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு வந்துடுறான். அதுல வந்தவங்க தான் இவங்க. சரிங்களா? இவன் மொத்தம் எத்தனை முறை படையெடுக்கிறான்னா 3 முறை படையெடுக்கிறான். யாரு? நேபுகாத்நேச்சார். 2வது முறை எப்ப படையெடுக்கிறான்னா தான் ராஜாவான 8ஆம் வருஷத்துல. இப்ப முதல் படையெடுப்பு முதல் வருஷத்துல நடந்தது. தான் ராஜாவான முதல் வருஷத்திலே போயிட்டான். 2வது முறை தான் ராஜம்பாரம் பண்ணுகிற 8ஆம் வருஷத்துல மறுபடியும் படையெடுக்கிறான். ஏன்னா அந்த நேரத்துல இருந்த யோயாக்கீம் இறந்து யோயாக்கீமுடைய மகனான யோயாக்கீன், அதாவது எகோனியா ராஜாவா மாறி 3 மாசம் ஆகுது.
18 வயசு பையன். இப்போ போய் அவன் படையெடுத்து போறான். யாரு? நெபுகாத்நேச்சார், யூதாவுல. வாசிங்க 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்துல, இல்லைன்னா 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 9-10, பக்கம் 588. 9-10 வாசிங்க. ஜோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறுவருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். ஆமென். இப்ப என்ன ஆகுது? மறுபடியும் நெபுகாத்நேச்சர் வரான் தன்னுடைய ராஜமனு 8ஆம் வருஷம். அந்த நேரத்துல யூதாவுக்கு வந்த போது எருசலேம்ல யோயாக்கீம் இறந்துட்டு இருக்கான். அவனுடைய மகனை 8 வயசு பையனை என்ன ராஜாவா மாத்தி இருக்கான். அவன் ராஜாவாயி 3 மாசம் தான் ஆகுது. 8 வயசு பையன் 3 மாசம் தான் ஆகுது. அப்ப அவனை என்ன பண்றான்னா, அவனை பாபிலோனுக்கு அடிமையா கொண்டு போறான். அவனுக்கு அந்த யோயாக்கீன், அவனுக்கு இன்னொரு பேரு எகோனியா. நீங்க மத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல அந்த வம்சத்தை பார்க்கும் போது எகோனியா அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு பேர் வரும். அந்த எகோனியா யாருன்னா இந்த யோயாக்கீன் தான். இவனை அடிமையா கொண்டு போயிடுறான். அந்த 2வது முறை வரும். அதுல சில மறுபடியும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அவனுடைய சித்தப்பான சிதக்கியாவை ராஜாவா மாத்திட்டு மறுபடியும் சில அடிமைகளோட போயிடுறான். அதுல 2வது பேட்ச்ல வந்தவங்க தான் இந்த எகோனியா. இந்த எகோனியா எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறான் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 38 வருஷம் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறான். இந்த நெபுகாத்நேச்சாருடைய மகன் அடுத்த ராஜாவா மாறினவன். அவன் வந்துதான் இவனை ஜெயில இருந்து விடுதலை ஆக்கி, அது வாசிப்போம் அந்த வசனத்தை. இந்த எகோனியா, யோயாக்கீம் என்கிற எகோனியா அங்கே பாபிலோனுக்கு நெபுகாத்நேச்சரால் அடிமையா கொண்டு போறான். இது எந்த வருஷம்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 597. முதல் படையெடுப்பு 605, 2வது படையெடுப்பு 597. சரிங்களா? அப்போ 2வது பேட்ச்ல வரவங்க இந்த யோயாக்கீன் என்கிற எகோனியா. சரி, அது எந்த வசனம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது 2வது முறைங்களா? இப்ப அந்த நேரத்துல இவங்களோட கூட இந்த யோயாக்கீன் என்கிற எகோனியாவோட கூட அடிமையா வந்த இன்னொருத்தர் யார் தெரியுமா? எசேக்கியேல். எசேக்கியேல் 2வது பேட்ச்ல வராரு. முதல் பேட்ச்ல வந்தவங்க தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 605ல வராங்க. 2வது பேட்ச் அதுக்கு பிறகு 8 வருஷம் கழிச்சு யோயாக்கீன் என்கிற எகோனியா, எசேக்கியேல் இவங்க எல்லாம் 2வது பேட்ச்ல வராங்க. எப்போ? 597ல. 3வது முறையா நெபுகாத்நேச்சர் மறுபடியும் பாபிலோன்ல இருந்து படையெடுக்கிறான் யூதா கிட்ட. எப்போ? சிதேக்கியா ராஜா தன்னுடைய 19ஆம் ஆண்டு, நெபுகாத்நேச்சார் ராஜாவாகி 19 வருஷம் ஆகுது. 19வது வருஷம் யூதா மேல படையெடுக்கிறான். ஏன்னா அந்த நேரத்துல இருந்த சிதேக்கியா இவனுக்கு கீழ்ப்படியில. அதனால நேரா போறான், சண்டை போடுறான். 586ல சண்டை போட்டு அந்த தேசத்தை கம்ப்ளீட்டா, அப்பதான் தேவானுடைய சாலமோன் கட்டின தேவாலயம் கம்ப்ளீட்டா இடிக்கப்படுகிறது. அங்கே எருசலேம் தரைமட்டமாக்கப்படுகிறது. சிதேக்கியா அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். எரேமியா அப்பதான் திரும்ப சொல்றாரு, எல்லாம் மனம் திரும்புங்க, ஆண்டவர் கல்தேர்னா வேற ஒண்ணும் இல்ல, பாபிலோன் தான், பாபிலோனியர். அவங்க இப்ப ஆண்டவர் ஏவிட்டு இருக்கிறாரு, நீங்க கீழ்ப்படிஞ்சு போங்கன்னு சொல்றாங்க. ஜனங்க கேட்கல. இவன் என்ன பண்றான்? சிதேக்கியா எரேமியாவே கொண்டு போயிட்டு ஜெயில போட்டுருக்கான். நீ என்னடா சொல்றது, தேசத்துக்கு விரோதமா கர்த்தர் சொன்னான்ட்டு போய் சொல்றியன்ட்டு அவனை எரேமியாவை கொண்டு போயிட்டு ஜெயில போட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னபடி என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்து பிறப்பிற்கு 586ல தேவன் கம்ப்ளீட்டா இவன் என்ன பண்றான்? தேவனுடைய ஆலயத்துல புகுந்து தேவனுடைய எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய் அந்த ஆலயம் இருந்த அடையாளமே இல்லாம பண்ணிடுறான். எருசலேம் அடையாளமே இல்லாம பண்ணிடுறான். அப்படியே கொண்டு போய் அங்க பாபிலோன்ல அடிமையாக போயிட்டுறாங்க. 3வது டைம் நடக்குது. சோ முதல் டைம் நெபுகாத்நேச்சர் 605ல படையெடுக்கிறான், 597ல படையெடுக்கிறான், 586 கடைசியாக அதுல கம்ப்ளீட்டா தேசம் பாபிலோனுக்கு அடிமையாக போய் விடுகிறார்கள். கம்ப்ளீட்டா. அதுக்கு நீங்க நம்ம பார்த்தோம், அதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடியே 117 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ரேல் தேசம் போயிடுச்சு அசிரியா கிட்ட. இப்போ யூதா கம்ப்ளீட்டாக 136 ஆண்டுகளுக்கு பிறகு
யூதா தேசமும் அங்கே அடிமையாக போய்விட்டது. அப்ப அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு அவர் யாரு, தானியேல் எழுதின புஸ்தகம் தான் நாம வாசிக்க போறோம். ஆமென்.